Yeah, me, Sampapu. இன்னைக்கு be my puppet. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கால் போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிங்க அடிக்ட் ஆகாதீங்க. தென் என்னடா வியூஸ் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, பட் லைக் கமெண்ட்டு என்ன ஓகே, நான் எதுவும் கேட்கல. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கால் போயிடலாம். அங்கே வீடியோ காலை லாஸ்ட் என்ன பார்த்துருப்போன்னா ரொமான்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு மாதிரி இங்கே தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அதோட முடிச்சிருப்போம். இப்போ அவங்க போய் தூங்கிடுறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க எல்லாரும், ஒரு மாதிரி டயர்டு. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக தேடி இருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடந்து தேடிட்டு இருக்காங்க. சங்கு தயாங்க அவங்க அப்படியே ஆளுக்கு ஒரு டென்ட், அப்படியே டென்ட் ரெடி பண்ணிட்டு அவங்கவுங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் சைடு வந்தா நீங்கள் ஜிமினா டைட்டாக் பண்ணியிருக்கீங்க. ஜிமினா ஜிமினா சொல்லு பேபி, லைஃப் லாங் என் கூட இருப்பல்லாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவன் டக்குன்னு உங்களை பார்க்குறான், என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை ஒரு மாதிரி நடந்துக்கிட்டியா முன்ன ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது, இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதெல்லாம் என்ன லவ் பண்ணுறல பேபி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஜலசி அதிகம், எனக்கு நல்லா தெரியும். பொசசிவ் அதிகம். எனக்கு என்னோட பொருள் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் அதை பார்க்கக்கூட கூடாது, பேசக்கூட கூடாதுன்னு நினைப்பேன். அதனால தான் எல்லாமே. நீ யாரையும் பார்க்காம பேசாம என் கூட மட்டும் இருந்தனா பேபி, நான் என் லைஃப் லாங் என்னோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் உன் கூட மட்டும் நான் இருப்பேன். வேறு யாரையும் பார்க்க கூட மாட்டேன். உனக்கும் பொசசிவ் வரும், அதனால ஓகேவா? வருதோ இல்லையோ, எனக்கு பொசசிவ் வர மாதிரி தான் மற்றவங்களுக்கு வரும். அதனால நான் எந்த பொண்ணாட்டி பேசலாம் மாட்டேன். ஆனால் நீ யார்கிட்ட பேசினேன்னு வச்சுக்க, பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கோ இல்லையோ, இப்போ நான் மனப்பூர்வமாக உன்னை என் லைஃப் பார்ட்னராக நான் ஏற்றுக்கிட்டேன், புரியுதா? அதனால நீ யார்கிட்டனா பேசினாலோ, உன்னை அவனா பார்த்தாலோ, ஒன்று அவன் சித்துருவான், இன்னொன்று உன் பனிஷ்மெண்ட்லாம் நினச்சி பார்க்காத, கொன்றுவோம் ஒன்று அப்படின்றான். ஜிமினா நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி இப்போ பேசல பார்க்குறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்குது. அவன் வந்துட்டு ஓகே பயப்படாத பேபி, நீ பண்ணாதான் அது, நான் ஒன்று பண்ணலாம் விட மாட்டேன் அழகி, நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டக்குன்னு ஒரு சாங் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இன்னும் லைட்லாம் வரல, ஆனால் யாரோ ஹாலில் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஜிமினா யாரோ ஹாலில் நடக்கிற மாதிரி இருக்குடா, யாருன்னா கூப்பிட்டியா வீட்டுக்கு? இல்லை பேபி நான் யாரையும் கூப்பிடல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. உங்களுக்கு கொஞ்சம் அல்ல, நீங்கள் அப்படியே விஷயத்தை எடுத்து ரெண்டு பேர்த்தையும் கவர் பண்ணிட்டு ஜிமினா யாரோ அப்படின்ற மாதிரி திரும்பினீங்க. ஜிமின் நகந்திராத, உன்னை கொன்றுவேன் நானு. என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுன்னு பொண்ணை தூக்கிட்டு வருவ, போலீஸ் நான் மதுரை பிடிங்கிட்டு இருக்குமா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டே ஜிமினா என்னடா பண்ற? அப்பாவை கொன்னது பத்தலையாடா உனக்கு? ஏன்னா அப்படி பண்ற? அந்த பொண்ணை விட்டுடா, நம்ம லைஃப எல்லாமே மாத்திரலாம். நீ சைக்காலஜி கிட்ட போலாம்டா, ப்ளீஸ்டா எல்லாத்தையும் விட்டுருடா ஜிமினா, வாடா உன் அண்ணனா கூப்பிடுற வாடா. ஏய் தயங்க, எப்படா வந்தீங்க? என்ன நிம்மதி இருக்க விட மாட்டீங்கல்ல? இவன் யாரு பொறுக்கி மாதிரி இருக்கான்? ஏய் கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். நீயே ஒரு சைக்கோ, நீ என்ன பத்தி பேசுறியா? நான் போலீஸ் ஜாங்கோ அப்படின்ற மாதிரி ஜாங்கோ மாச்சிட்டு நிக்கிறான். கையில கண்ணு இருக்கு, தயாங்கோட கையிலயுமே கண்ணு இருக்கு, அவன் பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க, எல்லா கையிலயும் கண்ணு இருக்கு. ப்ளீஸ், அவர் அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், ப்ளீஸ் விட்டுருங்க, அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி நீங்க ஜிம்னா ஆக்ட் பண்ணீங்க. ஏய் அவன்கிட்ட ஏண்டி கெஞ்சுற? நீ ஒண்ணு கெஞ்ச தேவல, நான் இருக்கேன் உனக்கு, ஓகேவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஜிமினா பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி அவனோட டைட்டா அவனை ஆக்ட் பண்ணிட்டு சொல்றீங்க. ஒன்னும் இல்ல பேபி, நீ அமைதியாரு. ஹே உங்களுக்கு எல்லாம் மேனஸ் இல்ல, என்ன இருந்தாலும் அப்படி ஒன்றுவேன் உள்ள பணம் ஓட்டுறேன் நாங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மி கத்துறான். ஹே
நீ படம் ஓட்டு என்ன ஓட்டு கண்ட பொண்ணு கூட ஓட்டுவியா? உன்கிட்ட நான் உங்க எக்ஸ்பிளைன்லாம் கேட்கல, அரெஸ்ட் பண்ணுங்க அவனை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சங்கோக் சொல்றான். ஒரு காட் கையில வந்துட்டு அந்த ஹேண்ட் கஃப் எடுத்துட்டு வரான். இங்க பாரு, நான் நல்லவனே இல்லை, ஒழுங்கா இருந்துக்கோங்க. ஜிமினா ஜிமினா பயமா இருக்கு. ஏய் அமைதியாரு, உன்னை இப்படி வச்சுன்னு வச்சுக்கோ, அமைதியாரு அப்படின்றான். ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்க ஹக் பண்ணீங்க. உங்களுக்கு அவன் மேரனா கூட உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை ஜிமினா அப்படின்னு தான் தோன்றுவீங்க. இப்போ சிவன் சார் பயமா இருக்கு சார், சைக்கோ சார் அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு இந்த கஃப் வச்சிருக்கான் இல்லையா, அவன் சொல்றான் நீலாம் ஒரு போலீஸ் சி எட்டினா வரு அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்துட்டு அந்த ஹேண்ட் கஃபை வந்துட்டு சங்குக்கு எடுத்துக்கிட்டு போகும். உங்ககிட்டயும் ஜிமின் கிட்டயும் நாரா நடந்து வரான். சார் சார் ப்ளீஸ் சார், என் பேபி ரொம்ப நல்லவர். எம்மா நீ லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியா? அவன் சைக்கோ தெரியுமா? எத்தனை பொண்ணுகளை கொண்டிருக்கான் தெரியுமா? நீ பாட்டு அவன் கூட படுத்துட்டு இருக்க சார் அப்படின்ற மாதிரி இன்னொன்னே டக்குனு ஜிம்மிக்கு அங்கெல்லாம் கோவச்சுன்னு தெரியல எழுந்து ஓங்கி ஒரு ரட்டி சங்குக்கு போய் தொம்மனுக்கு விழுறான். நான் நினைச்சுனீர நீ பாட்டு கண்டதையும் பேசுவ, நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு மூடிக்கிட்டு உட்காந்துட்டு பண்ண நீரியா? என் லவ்வர், என் ஒய்ஃப், என் எல்லாமே அவதான். நீ பாட்டு பேசியோ ஆளு மூஞ்சி மகர் கட்டியும் பாரு. ஜிமினா என்னடி என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாத்தியா எவ்வளவு பொசிசிவ் ஆகுது, மூடிக்கிட்டு திரும்புடா எல்லாம் அப்படின்னு எல்லாரும் திரும்பிடுறாங்க. டக்குன்னு ஜிமினே எடுத்து அந்த என்ன வேலை போட்டுட்டு இருக்கான். நீங்க ஜிமினா எங்க ஜிமினா அப்படின்ற மாதிரி நீங்க இதுன்றதுக்குள்ள எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. எல்லாம் உன்னால தாண்டி லூசு அப்படின்ற மாதிரி டக்கு சங்குக்கு சமகம் வந்துட்டு முடிய பூச்சி இருக்கான். சார் என்ன சார் பண்றீங்க? ஒரு அப்பாவி அவளை கடத்திருக்காங்க, அவளை மைண்ட் வாஷ் பண்ணிருக்காங்க, நீங்க அப்படி பண்றீங்க ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி இப்ப தயங்க சொல்றான். இவ்வளவு தப்பிச்சிட்டான் எனக்கு சைக்கோ மாதிரி ஆகுது, உன்னால் தாண்டி அப்படின்னு மாதிரி பார்த்து சொல்றான். என் பேபி ஒன்னும் சைக்கோலாம், அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு அவன் நல்ல அவ்வளவுதான், இந்த காதலுக்கு கண்ணு இல்ல அந்த மாதிரி நீங்க அப்படி சொன்ன உடனே என்னடா பண்றது, என்ன பண்றது நீங்க சொல்லி தராங்க, நீயே சொல்லு, இப்ப நீ சொல்லு எனக்கு தெரியாது. இப்போ இவ்வளவு என்ன பண்றது, இப்போ வாண்டானே அவன் என்ன பண்றது, போய் பிடிப்போம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ ஒரு காட்சிக்கிட்ட அவங்கள ட்ரெஸ் மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க பத்திரம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்களை வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வராங்க. ட்ரெஸ் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அண்ணா விடுங்க, என் பேபி எங்க போனானே தெரியல, ஜிமினா அப்படின்னு மாதிரி நீங்க கத்திட்டே வரீங்க. அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல, உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அவன் ஒரு சைக்கோமா, அவன் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிதான் உன்னால முடித்தோ எனக்கு தெரியல, அவன் எத்தனை பொண்ணுங்களை கொண்டுருக்கான்னு தெரியுமா, அவங்க எல்லாம் எவ்வளவு பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இருக்கட்டும், எனக்கு அவன் தான் எல்லாமே அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐயோ இது ஒரு லூசுடா, அவன் சைக்கோனா இது மென்டல் டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு 2-3 பேர் இழுத்துட்டு வராங்க. உங்களை வெளியே காக்கிட்டு கூட்டிட்டு போறாங்க. டக்குன்னு வந்துட்டு இப்போ என்னவோ சாங் கேக்குது சைட்ல, நீங்க அப்படியே திரும்பி பாக்குறீங்க. சங்குக் ஜிமினா புடிச்சு முடியா பூச்சி இழுத்துட்டு வரான். சங்குக்கோட ஹேண்ட் கஃப் இருக்கு, ஒரு ஹேண்ட வந்து அவன் கஃப் பண்ணி அவனோட ஹேண்ட் கூட கஃப் பண்ணிருக்கான். இன்னொரு ஹேண்டால ஜிமினோட ஹேரை புடிச்சு இழுத்துட்டு வரான். உங்களுக்கு உயிரே இல்லாத பாக்கும்போது ப்ளீஸ் சார் அப்படின்னு இருக்கீங்க. பட் இன்னொரு சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஜிமினோட இன்னொரு ஹேண்ட் இன்னொருத்தர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அது தயங்கோட அக்யூஸ்ட் இல்ல, ஒரு சப்போர்ட். 1க்கு 2 பேர் பிடிச்சா அவன் வந்து தப்பிக்க மாட்டான். அந்த மாதிரி புடிச்சு ஈத்துட்டு வராங்க. சங்குக்கு இருந்துகிட்டு எவ்வளவு திமிரு இருக்கும், என் கோபத்தை கலப்புறியா, அந்த நைட்டு மழை அது இதுன்னு பாக்காம உன்னை தேடத்தான் என் மயிறு புடுங்குற வேலையாடா அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டே முடிய பிடிச்சி ஈத்துட்டு வரான். சங்குக்கு இருந்துகிட்டு இப்படி கத்த ஜிமின் இருந்துட்டு, டேய் என்ன புளிய கூண்டில் அடிச்சுட்டா அதோட வீரியம் எல்லாம் போயிடும் நினைக்கிறியா, உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டான்டா அப்படின்னு வந்துட்டு ஜிமின் வந்து செம்ம அவர் மாதிரி கெத்தா பேசிட்டு வரான். அவனோட ஹேர் வந்து சங்கு கையில இருக்கிறது கூட அவனுக்கு பிரச்சனையே இல்லை, அது வலியில இல்ல அவனுக்கு. நீ இழுக்கிறியா கையோட வர வரைக்கும் கூட இல்ல, எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல, பட் நான் தப்பிச்சேன், முதல்ல உன்னதாண்டா கொள்ளுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா சொல்லிட்டு வரான். இங்க தயாங் ஏன்டா ஜிமினா அப்படி பண்ற, இங்க பாரு அமைதியா டே, என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம், நீ சைக்காலஜிக்கலி உனக்கு வந்து நீ ஒரு
ப்ளீஸ்டா உன்னை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்டா, நீ கியூர் ஆனோடனே உன்னை கூட்டிட்டு வந்துருவேன்டா, ப்ளீஸ்டா உன்னை ஜெயிலெல்லாம் போட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சங்கு கிட்ட வந்து சங்குக்கு பாத்துக்கிட்டே தயாங் வந்துட்டு இப்போ ஜிமின் கிட்ட கெஞ்சிட்டு வரான். டேய் உன்னாலதான்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி டக்குனு தயாங்க அடிக்க போறான். அவனோட ஹேண்ட் கஃப்ல தான் இருக்கு, பட் இருந்தாலும் அதை அப்படியே இழுத்து தயாங்க்கு ஒரு கண்ணத்துல ஒரு பட்டுன்னு ஒரு அடி. டேய் அண்ணனே அடிக்காதரா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்றான். மோனே உன்னால்தான், நீ வெளியே வாடி, உன்னை சாவடிக்கிறேன், இல்லை நான் வெளியே வந்துட்டு நீ எங்கன்னா சிக்குவல்ல மோனே உன்னை செய்யாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் வாய் அடிச்சுட்டே வரான். அந்த மாதிரி சொல்லி நீங்க விட்டுங்க சார் ப்ளீஸ் என் பேபி சார், என் விட்டுங்க சார், பேபி புட்டுங்கிறதுக்கு எல்லாத்தையும் கொண்டானா அப்படின்ற மாதிரி தங்களுக்கு செம்ம கோவம் வருது. டேய் ஒழுங்கா ஏன்ட்டு எப்படி வேணா பேசு, எல்லாத்தையும் ஏன்டா அப்படி பேசுற, நீ லூஸ் மாதிரி நடிக்கிறியாடா அப்படின்ற மாதிரி இப்ப வந்துட்டு ஜிமின் கேட்க, நீ தான் சைக்கோ மேல நடிக்கலாம் இல்ல, நீ சைக்கோவே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. டேய் என்ன சைக்கோ சொல்லாத, அப்புறம் நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி முறைக்கிறான். நீங்க வந்துட்டு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்க சங்கு கூட கால லெவல போறீங்க. ஜிமின் வந்துட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறான். இது தயாங்கோட ஹேண்டு டஃப் பண்ண கை, ஏன்னா அடிக்கிற அப்படின்னு மாதிரி டேங்க் பிடிக்க வரான். பட் அதுக்குள்ளே உங்களுக்கு பட்டுன்னு ஒரு அடி உழுது. நீங்க தொம்மனு கீழே ஜிமினா ஏன் அடிச்சு அவன் கால வேண்டி விழுற, அவன் கேள்வி விழுற, என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் சொன்ன உன்ன சாவடிச்சிடும், உன்னை மத்தவங்களை பார்க்க கூட கூடாது சொல்லிருக்கேன், நீ பாட்டு நான் காலில் விழுற, விழுந்தா என் காலில் தான் விழணும், எந்த தான் பிடிச்சி விழணும் புரியுதா அப்படின்னு மாதிரி சொல்றான். ஜிமினா ஏன்டா அப்படி பேசுற, உன்னை காப்பாத்து, நீ என்ன கிழிக்க போற, ஒன்னும் பண்ண முடியாது, என்ன நான் மாட்டிக்கிட்டேன், நான் தப்பிப்பேன், வருவேன் பேபி, உன்னை விட்டுலாம் போயிட மாட்டேன். அதுக்குன்னு கண்டவன் காலில் விழுறது அப்படியே நீ ஐயோ விட்டுங்க அப்படின்னு அந்த சீனு வேலை அங்க காட்டாதன்ன, புருஷன் வருவேன் என்ன புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜிமினா எழுந்துரு அப்படின்ற மாதிரி முடி பூச்சி இழுக்கிறான். சங்குக்கோட ஹேண்ட்லாலதான் முடி பூச்சி இழுக்கிறான். டேய் சைக்கோ மேன் நடந்துக்காதரா, அந்த பொண்ணு பாவண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல. அவ என்ன என் ஒய்ஃப், நான் என்ன வேணா பண்ணுவேன், மூடிக்கிட்டு நீ நில்லு, என்னை அரெஸ்ட் தானே பண்ணிட்ட, நீ ஒண்ணு புடிங்கிட முடியாது, அமைதியா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்றான். ரெண்டு பேரும் எப்படா ரெண்டு பேர்ட்டையும் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேனு பாக்குறாங்க. நீங்க எழுந்து நிக்கிறீங்க, டக்குனு உங்களுக்கு ஹக் பண்றான். அவனை ரெண்டு கையும் கஃப் பண்ணிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்றாங்க தடுக்க, பட் வாய்ப்புல ரசா அவங்க ஹக் பண்றாங்க. டேய் கை பட்டுருச்சு, வெட்டிடுவேன் ரெண்டு கையும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றான் முறைச்சிக்கிட்டே. நீங்க ஜிமினை டைட் ஹக் பண்றீங்க, பேபி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. லூசு மாதிரி பண்ணாதானே, வருவேன் நானு, அதுக்குள்ளே எவனா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு நினைச்ச கொன்றுவேன். ஜிமினா கடிக்காதரா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. புரியுதா, நீ வந்து என்ன பண்ண கோக்குமாக்கு வேலை பண்ணலாம், எங்க ஆத்தாவுக்கு பிடிக்கல, எங்க அப்பனுக்கு பிடிக்கல, இதான் செய்வேன், அவனை தான் லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படி இப்படின்னு சொன்ன அவளை சங்கருத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி டயலாக் சொல்றான். நீங்க வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எடிஷிக் பண்றீங்க. அழகிடி அப்படின்ற மாதிரி உங்க கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு பாய் பேபி போயிட்டு வரேன், சோன் வருவேன் திங்குன்னு அப்படியே கண்ணு அடிச்சுட்டு உங்களை பார்த்து அப்படின்னு நீட்டு போறான். உங்களுக்கு என்னடா நடக்குதுங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவனை ரெண்டு பேர் பிடிச்சிருக்காங்களே அவங்கள பாவி அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறானே. எனக்கு ரெண்டு பேத்துக்குமே என்ன பண்றது, அவனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல. பட் ரெண்டு பேரும் கையை கட்டி போட்டிருக்காங்க. என்னத்தான் சிங்கத்தை கூண்டிலே அடிச்சாலும் அது கர்ஜினியை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி இப்போ கார்ல ஏத்துறாங்க. நீங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு நானும் அப்படின்னு இல்ல மேம், நீங்க வேற கார்ல வாங்க, உங்களை வீட்டுல டிராப் பண்றோம். ஜிமினா போதடா, வருவேண்டி போ அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் போமா வருவாருன்னு சொல்லிட்டாருல சாரு, இந்த மாதிரி தொன்ன அவரு சொன்ன உடனே வந்துருவாரு. கரரா அப்படின்ற மாதிரி சங்குக்கு வந்து சொல்றான். போலீஸுக்கு கோவம் வருது பாத்தியா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்றான். சாரி ஜிமின் வந்து அப்படி சொல்றான். தயங்கிட்டு அவருக்குலாம் கோவம் வரக்கூடாது, உனக்கு தானே கோவம் வந்தான் அப்படின்னு. டேய் உன்னை நான் கொல்ல விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி டக்கு தயாங்கோட ஹேரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறான். முதுகுலாம் அடி விழுது தயாங்கு. டே அடிக்காதரா நான் அண்ணன்டா மயிறு ஒண்ணு என்னை போட்டு கொடுக்கதான் நான் வந்து தொலைஞ்ச மகனே, உங்க அப்பனை கொல்ல மாதிரியே உன்னையும் கொண்டுவான்,
தப்பு சரி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ சார் எனக்கு பயமா இருக்கு, என்ன முன்னாடி சீட்ல உட்கார வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தயான் கேக்குறான். ஐயோ நீ வேற அமைதியா இரு தயான். டேய் அமைதியா மட்டும் இல்ல, உன் வாயில பிளாஸ்டர் வச்சு ஒட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சங்கு சொல்றான். என்ன நீ பேசினா பெரிய ஆளா? நீலாம் என் முடி என்னோட ஹேருக்கு சம்மந்தம் இல்ல, கொட்டினா கொட்டு போ அப்படின்னு விட்டு போயினே இருப்பேன். ஆளு மூஞ்சியும் பாரு, நான் அழகா இருந்து திமுறா கோடு போட்டுற வேண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே வரான். இவங்க 2 பேருக்கு எப்பறம் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பேசுறான். அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது. இப்போ அப்படியே வந்து ஒரு 2 years ஆஃப்டர், என்னக்கா 2 வருஷம் போச்சா அப்படின்னு. ஆமாங்க 2 வருஷம் போயிடுச்சு. இப்போ நீங்க ஒரு நைட் டைம் நீங்க வந்துட்டு பார்ல இருந்து வந்துட்டு இருக்கீங்க, செம்மையா குச்சிருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே அழுகலியா வந்து நடந்து வந்துட்டு இருக்கீங்க, உங்க கூட யாருமே வரல, நீங்க வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு நீஸ் வரைக்கும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஆனா பார்ட்டி ட்ரெஸ் தான், ஃபுல் ஹேண்ட் வச்ச ட்ரெஸ் நல்லா நீட்டா தான் இருக்கு, நெய் அந்த நீஸ்கா தான் வந்துட்டு முட்டி வரைக்கும், அது கீழே வந்து ஹோப்னு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நீங்க வந்து போட்டு வந்திருக்கீங்க. ஒரு பிளாக்ல ஒரு மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கும், ஓகேவா, அப்படியே மினுக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஹேரை ஃப்ரீயா விட்டுருக்கீங்க, உங்க கையில போனும் பர்ஸும் இருக்கு, அதை நீங்க ஒண்ணு படியா பிடிச்சிருக்கீங்க. ஃபுல் போத அப்படியே கண்ணுல தண்ணி வருது, அப்படியே ஆடிக்கிட்டே வரீங்க. ஒரு 12 o'clock இருக்கும், நைட் டைம். நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க, பார்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்துருக்கீங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு டக்குன்னு போன் வருது. ஹலோ வரண்டி, அப்படிலாம் இல்ல, சீட் கிட்ட வந்துட்டான் வரேன். என்ன வெறுப்பாத்தாத, நான் கான்ல இருக்கேன், அமைதியா மூடிக்கிட்டு படுங்க, நான் வந்து படுப்பேன்ன, ரொம்பதான் பாசெல்லாம் காட்டாதீங்க, நீங்க தானே போட்டு விட்டீங்க ஜிம்னா எங்கிட்ட இருந்து பிரிச்சிங்கல்ல, மூடிட்டு வாங்கடி அப்படின்ற மாதிரி போன் கட் பண்ணீங்க. உங்க கசின்ஸ் தான் போன் பண்ணிருப்பாங்க, நீங்க வரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே தள்ளாட்டிட்டே வரீங்க, உங்க அப்படியே பிளர்ரா தெரியுது, சுத்தி அப்படியே பிளர்ரா தெரிஞ்சுக்கிட்டே நீங்க அப்படியே கொஞ்சம் போத அதிகமாச்சு. ஜிமினா மிஸ் யூடா, அழகா உன்னை பார்க்கணும், கூட பேசணும், உன்னை கிஸ் பண்ணணும்னு எண்ணம் எங்கெங்கயோ போதுடா அழகா, விட்டு போயிட்டேன். நீ பாருன்னு புருஷன் சீக்கிரம் வருவான்லாம் சொன்னேன், எங்க பொறிக்கின்னு இருக்கேன் நாயே அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி கத்திட்டு வரீங்க போதையில, ஓகேவா. நீங்க அப்படியே போயிட்டு இருக்க, எங்கடி போயிட்டு வர, நான் எங்க போனா நீ யாரா நீ அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. ஒரு பர்சன் மாஸ்க் போட்டு இருக்காங்க, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு எதுக்கால வராங்க உங்களை அப்படி கேக்குறாங்க. யாருன்னே தெரியல, நீ எல்லாம் ஒரு நாய், நீ என்கிட்ட கேக்குற, என் வாய கலராம மூடிக்கிட்டு கிளம்பு, என் கஷ்டமே எனக்கு மேல வச்சனா அட்டி போந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடக்குறீங்க. இங்க பாரு, பிரச்சனை கிளப்பாத, எங்க போயிட்டு போத கம்யூனிட்டி நாய் மாதிரி வந்துட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டே உங்க பின்னாடி வராங்க. டேய் நீ என்ன பொறியா பொறிக்கலாம் நினைச்சுன்னு தெரியாத, என் புருஷன் யாருன்னு தெரியுமா, சைக்கோ, பார்த்தான்னு வச்சுக்கேன் கழுத்து கடாசிடுவான், மூடிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. புருஷனா யாரு, கல்யாணம் ஆயிடுச்சா அவனுக்கு அப்படின்னு மாதிரி கேட்டே வரான். கல்யாணம் மட்டும்தான் இல்லை, எல்லாம் ஆச்சு. மூடிக்கிட்டு இருக்கியா என்ன, உன்ட்டெல்லாம் இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை, யாரா நீ என் பின்னாடியே வர, எங்க பாரு நான் நல்லவெல்லாம் இல்ல புரிதா, என்னதான் இது மாதிரி நீ வந்து பேசி பொண்ணு பல்லன்னு இருக்கு, நீ அப்படியே பல்ல காட்டின்னு வந்தா கூட வந்து இருப்பெல்லாம் நினைச்சுன்னு என்ன, ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் அவைலபிள், மூடிக்கிட்டு போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே நடக்கிறீங்க. உங்களுக்கு பிளர்ரா தான் தெரியுது, நீங்க வந்துட்டு நடந்துட்டு இருக்கீங்க, அவன் பின்னாடிதான் வந்துட்டு இருக்கான். நாடே ரொம்ப பேசுற, என்ன மாட்ட முடியுமா, நீ கிளிப்பியா, மூடிக்கிட்டு போ, புருஷன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அத மட்டும் இருக்க மாட்டான், கழுத்தையும் சேர்த்து இருப்பான் புரியுதா, நானே குத்துருவேன் அவனு பாக்குறியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு ஹேண்ட்ல வந்துட்டு ஒரு கீ மாதிரி மாட்டிருப்பீங்க, அது ப்ரெஸ் பண்றீங்க, அதுல வந்துட்டு கத்தி வருது. அவன் பேண்ட் பாக்குறான், என்னடி கொலகாரியா அப்படின்னு. கொலகாரிலாம் இல்ல, ஆனா பண்ணுவேன், நீங்க என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, எனக்கு பிரச்சனை இல்ல, என் புருஷனோட ப்ராப்பர்ட்டி ஆனா டச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்க, அவன் வரத்துக்குள்ள நானே உன்னை போட்டுருவேன் புரியுதா அப்படின்னு நகர்ந்து போயிட்டே இருக்கீங்க. பொண்டாட்டி எங்கடி போற,
யாரா நீ பொறுகி அப்படின்னு மாதிரி திரும்புறீங்க. டக்குன்னு உங்களை அப்படியே புடிச்சு அங்க இருக்க வால்ல பின் பண்றாங்க அந்த பர்சன். ஜிமினா நீ தானே அது? ஜிமினா நீ தானே அது? குடிச்சிருக்கண்டா தெளிவா தெரியல. ஜிமினா ஜிமினா நீ தானே அது? மாஸ்க் ரிமூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அடி பொண்டாட்டி ரொம்ப வாய் பேசுற புருஷங்கிட்டேவா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சின்னா இல்லக்கா நீ தானே அது? அப்படியே இருக்கடா கண்ணு மூக்கு வாய் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இச்ச பண்ற வந்த உடனே கிஸ் பண்றடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ எல்லாத்தையும் ஏற்றி விட்டு போன குறையலடா, எதுவும் பண்ணல, செல்ஃபா கூட பண்ணலடா தங்கம், உன் ப்ராப்பர்ட்டி யாரும் டச் பண்ண கூட விடல. என்னடா புருஷா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. நான் தாண்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ணி நிக்கிறான். ஐயோடா மிஸ் யூ வந்துட்டல. அப்பாச்சி வந்துட்டே என்ன? ஏய் திருப்பி போயிடாதடா, செத்துருவேன் புரியுதா? 2 வருஷம் வாழ்ந்ததே ஏன் வாழ்ந்ததுக்கு வாழணும்னு தெரியாம வாழ்ந்தேன். கொடுத்துட்டு போன கிஃப்ட் என்ன காப்பாத்திட்டா அவ்வளோக்கா. நான் மிஸ் பண்றேன்டா, ரொம்ப மிஸ் பண்றேன்டா தங்கமே அப்படின்ற மாதிரி அவன் சிக்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு அவனை டைட்டா பண்றீங்க. ஐயோ என் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணா போல, அவ்வளோ லவ்வாடி இவனுக்கு அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டே கேட்குறான். அவனோட மூச்சு காத்து உங்களோட நெக்ல படுது, ஹேர்ல நல்லா விழுது அவனோட வார்த்தை. ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த போதையில கூட என் புருஷனான ஒன்று மட்டும்தான் நான் பண்ணுவேன். இதாண்டா எனக்கு எல்லாமே அழகா. ஜிமினா ஸ்மெல் இருக்கே, ஸ்மெல்லு 2 years ஆச்சுடா, மறக்கவே முடியல. அப்படியே இருக்கு வாய். அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை நான் ஒன்றும் வாஷ் கூட பண்ணலை, என் பெட் மேலே போட்டிருக்கேன். ஒரு ஸ்மெல் அந்த ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்கு தெரியுமா? விட்டு போகக்கூடாதுன்னு வச்சிருக்கேன்டா. பொண்டாட்டியை பார்க்க இப்போதான் தோணுச்சா உனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு கேட்குறீங்க. உன்னை விட்டு எங்கடி போவேன்? சொன்னல வருவேன்னு, புருஷனுக்கு வெயிட் பண்ற போல அப்படின்றான். பார்த்தல எவனையும் டச்செல்லாம் பண்ணவில்ல, நீ எந்து நான் உண்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஓஹோ இப்போ மேடம் எங்க இருக்கீங்க? நம்ம வீட்டிலனா என் வீட்டில் பத்து எனி டைம் அங்கே எதுக்கு வீட்டில் தான் இருப்பான். இந்த வீட்டில் தான் தூங்குறேன் கசின்ஸோட. அவளுங்களை கூட என் பக்கத்தில் விட மாட்டேன் மட்டும்தான். மிஸ்ஸோடா அவனை பார்த்து எவ்வளோ நாளாச்சு, அப்படியே இருக்கு உன் கண்ணு மூக்கு லிப்ஸும் அப்படின்றீங்க. ஸோ எனக்கு சரியாகுது நீ பொண்டாட்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்படியா சரியாகுதா? என் பேபிக்கு சரியாகுதா? நான் தானே எப்பயும் அவனை பார்த்து சரியாகும். என்ன சைக்கோ புருஷனுங்க என்ன பார்த்துலாம் சரியாகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. சிரிச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்றான். என்னடா லைட்டாக கிஸ்ஸு அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ உங்களை அப்படியே கேரி பண்ணிட்டு நண்டு போயிட்டுருக்கான். எங்கடா கூட்டிகிட்டு போகிற? வீட்டுக்கிட்டி பொண்டாட்டி அப்படின்றான். போகலாம், உன் கூடனா எங்கே வேணா வருவேன் அப்படின்ற மாதிரி ஷோல்டரில் சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிங்க. இப்போது கண்ணை திறந்து பார்க்குறீங்க. குட் மார்னிங் பேபி, வேக்கப் டி, எந்திரி அப்படின்ற மாதிரி யாரும் எழுப்புறாங்க. குட் ட்ரீம், என் புருஷனை பார்த்தேன் அப்படின்னுட்டே எழுதுங்க. உன் புருஷனை இப்போ கூட நீ பார்க்கலாம், தோறுக்கணி டீ சைக்கோ புருஷா அப்படின்னு மாதிரி நீங்க எழுதுக்காரீங்க. ஆமா அப்படின்னு மாதிரி அவன் சொல்றான். டீ என்னடா வீல வந்துட்டியா, நம்பவே முடியலடா அப்படின்னு மாதிரி ஆக்ட் பண்ணீங்க. அம்மா 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 அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்க அப்படியே டோரை பாக்குறீங்க, ஒரு குட்டி குழந்தை தவழ்ந்துட்டே வருது. டேய் என்னடா
என்ன உங்க அம்மா வளர்ந்தோடனே அவ்வளோ பாசமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு இறங்கி போய் தூக்குறான். என் பேபி, இன்னொரு பேபி, என் பேபி, என் புருஷ பேபி தூக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்குடா ஜிமினா. அதுவும் நார்மல் அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. எனக்கு என்னடி பண்ணுச்சு, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை அக் பண்றான். அம்மா அம்மா யாம்மா அது அப்படின்ற மாதிரி கேக்குது. அது ஒரு 1 year பேபி தான். 1 year பேபிலாம் நார்மலா ஒரு ஓரளவு பேசும் இல்லையா, அதனால அது கேக்குது. உன் டேடாடா அப்படின்னு. நான் போட்டோல பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிமினை டைட்டா பண்ணிக்குது. என் தங்கமே எப்படி இது லாஸ்ட் டைம் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணல நாயே அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஐயோ அதான் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி உங்களை ஹஸ்பண்ட்பா வந்துட்டு வாயப்பாரு ஒன்றியா நான் எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா அவனை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா சைக்கோ அப்படின்ற மாதிரி நீங்க திட்டுறீங்க. நான் சைக்கோ இல்லை, நான் நல்லா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களை ஹக் பண்றான். சரி என் பேபி நல்லா ஆயிட்டா எனக்கு சந்தோஷம் தான். பட் பேபி என்ன ஜிமினா, யோ மைண்ட் ஒன்லி. எனக்கு பொசசிவ் அதிகம், ஆனா பார்த்தா கூட கொண்டுருவாங்களே புரியுதா அப்படின்ற மாதிரி உங்க நெக்கிட்ட ஒரு பைட் பண்றான். ஜிமினா அப்படின்றீங்க. இதோட இந்த எஃப்எஃப் மாட்டேங்கிறேன்டா, இதான்டா ஃபைனல் முடிச்சு போங்க. யாரும் எஃப்எஃப் பார்க்காதனால நான் இந்த எஃப்எஃப் முடிச்சுட்டேன். நான் கோவமா இருக்கேன். சரி ஓகே பேடா மிஸ், இதான் இந்த எபிசோட லாஸ்ட். ஓகேவா, இந்த எஃப்எஃபோட லாஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை, ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏதோ கம்மி வியூஸாக இருந்தாலும் ஓகே, ஐ எம் ஹாப்பி. பாய்.